இப்போ வந்து கீரை விதப்பு செய்ய போகிறோம். கொஞ்சம் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கும் கை செலவுக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன். சாம்பல் எடுத்துருக்குறேன் பாருங்கள். சாம்பல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையோடு கலந்துட்டு தெளித்தோம்னா அந்த எறும்பெல்லாம் வந்து விதையை திங்காமல் இருக்கும். பூச்சி மருந்தை கலந்துக்கிட்டு வரைச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்மளும் சாப்பிட போகிறோம், மக்களும் சாப்பிட்றதுக்கு நம்ம விற்க போகிறோம். அது வேண்டான்ட்டு தான் சாம்பலை கலக்கிறோம். இப்போ இந்த போதுமான அளவுக்கு விதையை எடுத்துருக்கோம் பாருங்கள். நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு விதை தேவைப்படும் இந்த இடத்துக்குங்கிறது ஓரளவு உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு விதை எடுத்து இந்த சாம்பலில் நம்ம கலக்க போகிறோம். சாம்பலில் கலந்துட்டு அந்த விதைக்கோட கொஞ்சம் மணல் கொஞ்சம் கலந்துக்கிறோம். மணல் எல்லாம் மழை பெஞ்சதுனால எல்லாம் ஈரமாக இருக்குது, பரவாயில்ல, மிஷினில் கொஞ்சம் மணலையும் கலந்துக்கிறோம். மணலையும் கலந்துக்கிட்டு மெதுவாக நமக்கு எந்த அளவுக்கு வீசினா வருங்கிறது தெரியும். முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி தெளிக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.